இஸ்ரவேல் தேசமும் அத்திமரமும் என்பதை குறித்து நாங்கள் ஒரு சுருக்கமான ஒரு செய்தியை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்த தேசம்தான் இந்த இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிற இந்த கானான் தேசம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் தொடக்கம் 21வது வசனம் வரைக்கும் நாங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கே கர்த்தர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கம் ஐபிராத்து நதி வரைக்கும் உள்ள தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் வாக்குத்தத்தமாய் கொடுத்தேன் என்று சொல்லி கொடுக்கப்பட்ட தேசம்தான் இந்த இஸ்ரவேல் தேசம். அதோடு நாங்கள் பார்க்கிற நேரத்திலே இந்த சுதந்திரமாய் கொடுக்கப்பட்ட இந்த இஸ்ரவேல் தேசத்தை குறித்து ஆபிரகாமின் காலத்திலே மெல்கிசேதேக்கு என்று சொல்லப்பட்ட சாலேமின் ராஜா ஆபிரகாமுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார் என்று ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். இந்த சாலேமின் ராஜா என்று சொல்லப்படுகிறதை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போமேயானால் அது எருசலேமின் ராஜா என்று தான் வேதாகமம் சொல்லுகிறது. அப்படியானால் இந்த காரியத்தின் மூலமும் ஆதியாகமத்திலே ஆபிரகாம் காலம் தொடக்கம் இஸ்ரவேல் தேசமும் எருசலேமும் காணப்பட்டது இங்கு உறுதிப்படுத்தப்படுகிறது. அத்தோடு நாங்கள் பார்க்கிற நேரத்திலே நாங்கள் தாவீதின் காலத்துக்கு வரும் பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாய் காணப்பட்ட தாவீது, நாங்கள் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் தாவீது யுத்தம் பண்ணி எருசலேமை கைப்பற்றினான் என்று நாங்கள் அங்கே வாசிக்கிறோம். தாவீதின் காலத்திலே நடந்த யுத்தத்தின் போது எபூஸ் என்று அழைக்கப்பட்ட எருசலேமை தாவீது யுத்தம் பண்ணி அதை தன்னுடைய சீயோன் கோட்டையாக மாற்றினான் என்று நாங்கள் இந்த அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அப்படியானால் தாவீதின் காலத்திலும் இந்த எருசலேம் அங்கே காணப்பட்டதை நாங்கள் வேதத்திலே ஆதாரபூர்வமாக காண்கிறோம். அதற்கு பின்பதாய் நீங்கள் வேதத்தை தொடர்ந்து வாசிப்பீர்களானால் அங்கே சாலமோனின் தாவீது 40 வருஷ காலமாய் இஸ்ரவேலை ஆண்டு வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு பின்பதாய் வந்தவனுடைய மகனாகிய சாலமோனும் 40 வருஷம் இஸ்ரவேலை ஆண்டான். அதற்கு பின்பதாக நீங்கள் பார்ப்பீர்களானால் சாலமோனின் குமாரனாகிய ஜெரோபெயாமின் காலத்திலே இஸ்ரவேல் 2ஆக பிரிக்கப்படுகிறது. ஜெரோபெயாம் ரெகோபெயாம் என்ற 2 ராஜாக்கள் தோன்றி இஸ்ரவேலாக யூதாவாகவும் சமாரியாகவும் பிரிக்கப்பட்டு அங்கே ராஜாக்கள் மூலம் இஸ்ரவேல் தேசம் ஆளுகை செய்யப்பட்டு வருகிறது. இப்படியாய் நாங்கள் வேதத்திலே தொடர்ந்து வாசித்து பார்க்கிற காலத்திலே பல ராஜாக்கள் இஸ்ரவேல் தேசத்தை ஆட்சி செய்து வந்தார்கள் என்று வேதாகமம் எங்களுக்கு ஆதாரபூர்வமாய் கூறுகிறது. அதிலும் நாங்கள் பார்ப்போமேயானால் சிதேக்கியா எக்கோனியா ராஜாக்கள் காலம் வரைக்கும் எருசலேமை ஆண்டு வந்தார்கள் என்று வேதத்திலே ஆதாரங்கள் கூறப்பட்டு இருக்கிறது. இப்படியாக ஆட்சி செய்யப்பட்டு வந்த இந்த எருசலேமானது இஸ்ரவேல் தேசமானது பின்பதாக நாங்கள் பார்ப்போமே ஆனால் எகிப்திலே 430 வருஷம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக ஜீவித்திருக்கிறார்கள். இந்த 430 வருஷம் முறிவடையும் பொழுது அவர்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி மீண்டும் கானான் தேசத்துக்கு வந்தார்கள் என்று சரித்திரம் கூறுகிறது. அதற்கு வேதாகமம் எங்களுக்கு ஆதாரமாய் காணப்படுகிறது. அதற்கு பின்பதாய் இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டும் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்த பொழுது கர்த்தர் அவர்களை சிதறடித்து பாபிலோன் ராஜாவின் கையிலே ஒப்பு கொடுக்கிறார். 70 வருஷம் பாபிலோனிலே அவர்கள் அடிமைகளாக ஜீவிக்கிறார்கள். இது தானியேலுடைய காலத்திலே நாங்கள் வாசித்திருக்கிறோம். இந்த 70 வருஷம் முடிகிற பொழுது அவர்கள் மனம் திரும்பின நேரத்திலே கர்த்தர் மீண்டும் அவர்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு எருசலேமுக்கு கொண்டு வந்தார் என்று வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இப்படியாக ராஜாக்களுக்கு கீழ் ஆளுகை செய்யப்பட்டு வந்த இஸ்ரவேல் தேசமானது கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் நூற்றாண்டிலே ரோம பேரரசிலே காணப்பட்ட தீத்து ராயன் என்று சொல்லப்பட்ட ராஜாவினால் எருசலேம் தேவாலயம் முற்றும் முழுதுமாக தரைமட்டமாக்கப்பட்டது. இதை நாங்கள் சரித்திரத்திலே படிக்கிறோம். கிறிஸ்துவுக்கு பின் 70 நூற்றாண்டிலே இந்த ரோம பேரரசின் ஆட்சியின் கீழ் காணப்பட்ட தீத்துராயன் எருசலேமுக்கு மேல் படையெடுத்து எருசலேமை முற்று முழுதுமாய் அழித்தது மாத்திரமல்ல, எல்லா யூதர்களையும்
அங்கே எருசலேமை விட்டு இஸ்ரவேல் தேசத்தை விட்டு சிதறடித்தான் என்று நாங்கள் வாசிக்கிறோம். நீங்கள் இதை எங்கே வாசிப்பீர்களானால், ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே ஜீவித்த பொழுது அவர் எருசலேம் தேவாலயத்தை பார்த்து கண்ணீர் விட்டார் என்று லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே 43ஆம் வசனம் தொடக்கம் 44ஆம் வசனம் வரைக்கும் நாங்கள் வாசித்து பார்க்கிற நேரத்திலே கர்த்தர் எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார். கண்ணீர் விட்டது மாத்திரமல்ல, அங்கே அவர் ஒரு தீர்க்க தரிசனத்தை அந்த எருசலேம் தேவாலயத்தை பார்த்து சொல்லுகிறார். அந்த வசனத்தை நாங்கள் வாசிப்போமானால், சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள பிள்ளைகளையும் திரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு உன்னை முற்று முழுதுமாய் அழிக்கும் காலம் வரும் என்று அன்றைக்கு 2000 வருஷத்துக்கு முன்பதாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஜீவித்த பொழுது எருசலேமை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைத்தார் என்று நாங்கள் லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். இந்த தீர்க்க தரிசனமானது கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் நூற்றாண்டிலே ரோம பேரரசின் ஆட்சி காலத்திலே நிறைவேறப்பட்டது என்பதை சரித்திரம் இன்றைக்கு எங்களுக்கு ஆதாரபூர்வமாக கூறுகிறது. நீங்கள் ரோம பேரரசின் ஆட்சி காலத்தை எடுத்து பாருங்கள். தீத்துராயனால் எருசலேம் தேவாலயம் முற்று முழுதுமாக தீக்கிரைக்காக்கப்பட்டது. தீ கொளுத்தி அங்கே எருசலேம் தேவாலயம் எரிக்கப்பட்ட பொழுது அங்கே எருசலேம் தேவாலயத்திலே காணப்பட்ட பொன் உருகி, அந்த தங்கங்கள் எல்லாம் உருகி அங்கே எருசலேம் தேவாலயத்தில் இருந்த ஒவ்வொரு கல்லுகளுக்கு இடையிலும் அந்த தங்கங்கள் ஊற்றப்பட்டது. அது நிமித்தமாய் அந்த தங்கத்தை எடுக்கும்படிக்கு தீத்துராயனால் விடப்பட்ட கட்டளையின்படி ரோம போர்ச்சவர்கள் ஒரு செங்கலாக கலட்டி அந்த தங்கங்களை எடுத்தார்கள். இதன் மூலமாய் இயேசு கிறிஸ்து பூமியிலே காணப்பட்ட பொழுது சொன்ன தீர்க்க தரிசனம், ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு நீ முற்று முழுதுமாய் நிர்மூலமாக்கப்படுவாய் என்ற தீர்க்க தரிசனம் எங்களுடைய பார்வையிலே நிறைவேற்றப்பட்ட ஒன்று என்பதை கூறுகிற நேரத்திலே வேதம் அவ்வளவு சத்தியமானது என்பதை நாங்கள் கர்த்தருடைய வார்த்தை கூட உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். இப்படியாக சிதறடிக்கப்பட்ட இஸ்ரவேல் தேசமானது 1900 வருஷமாக இஸ்ரவேல் என்ற ஒரு தேசம் இந்த பூமியிலே காணப்படவில்லை. யூதர்கள் என்ற ஜனம் இருக்கவில்லை. உலகம் முழுக்க அவர்கள் சிதறடிக்கப்பட்டு ஒரு மொழி இல்லாமல், சொந்த தேசம் இல்லாமல் அழிக்கப்பட்டு காணப்பட்டிருந்தார்கள். ஆனாலும் 1900 வருஷத்துக்கு பின்பதாய் கர்த்தர் ஒரு மந்தையை கூட்டி சேர்க்கிறவனமாய் இஸ்ரவேலை கூட்டி சேர்க்கும்படிக்கு அங்கே ஒரு தேவ மனுஷனை கர்த்தர் எழும்ப பண்ணினார். 1898ஆம் ஆண்டிலே தியோடகசல் என்று சொல்லப்பட்ட ஒரு தேவ மனுஷன் சியோனிசம் என்று சொல்லப்பட்ட இயக்கத்தை ஆரம்பித்து, அந்த இயக்கத்தின் பிரதான நோக்கம் எதுவாய் காணப்பட்டது? சிதறடிக்கப்பட்ட அத்தனை இஸ்ரவேலர்களையும் மீண்டும் எருசலேமுக்கு கொண்டு வருகிறதை நோக்கமாய் கொண்டு அந்த தேவ மனுஷன் அந்த முயற்சியை ஆரம்பித்திருந்தார். இப்படியாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த முயற்சியின் காலத்திலேதான் முதலாவது உலக போரை இந்த உலகமானது சந்தித்தது. உங்களுக்கு தெரியும், 1914ஆம் ஆண்டு தொடக்கம் 1919ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த முதலாவது உலக போர் உலகத்திலே மும்முரமாய் நடைபெற்று கொண்டு காணப்பட்டது. அப்பொழுது இந்த உலக போரிலே இங்கிலாந்து தேசத்துக்கு உதவி செய்யும்படிக்கு அங்கே யூத விஞ்ஞானி ஒருவர் ஒரு விசேஷித்த வெடி பொருளை அங்கே இங்கிலாந்து தேசத்துக்காக அவர் கண்டுபிடித்து கொடுத்திருந்தார். அந்த வெடி பொருளை பயன்படுத்தினது நிமித்தமாய் இங்கிலாந்து தேசமானது அந்த முதலாவது உலக போரை ஜெயம் எடுத்து கொண்டது. இந்த ஜெயம் எடுத்து கொண்டது நிமித்தமாக இந்த இங்கிலாந்தை ஆண்டு வந்த அந்த அதிபர் தாமே கேட்டிருந்தார், உங்களுக்கு கைமாறாக நான் என்ன செய்ய வேண்டும் என்று. அவ்வாறு அவர் கேட்ட பொழுது அந்த யூத விஞ்ஞானியுடைய பேர் சர் வைஸ்மன் என்று அழைக்கப்படுகிறார். அந்த யூத விஞ்ஞானி அங்கே அவர்களுக்கு சொல்லப்பட்ட காரியம் என்ன? எங்களுக்கென்று ஒரு நாடு இருக்கவில்லை, எங்களுக்கென்று ஒரு தேசம் இல்லை, நாங்கள் அனாதைகளாய் சிதறடிக்கப்பட்டு காணப்படுகிறோம், எங்களுக்கென்று ஒரு தேசம் வேண்டும் என்று அவர் கேட்டது நிமித்தமாக அன்றைக்கு வால்ஃபர் ஒப்பந்தத்தின் மூலமாக இஸ்ரவேலுக்கு ஒரு தேசம் கொடுப்பதற்கு 1918ஆம் ஆண்டு அங்கே இங்கிலாந்து தேசத்திலே தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது. அதற்கு பின்பதாய் நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போமே. ஆனால் ஒரு தேசத்துக்கு ஒரு நாளிலே பிள்ளை பேறு வருமோ, ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ, சியோனோவெனில் ஒருமிக்க வேதனைப்பட்டு
தன் குமாரத்தியை பெற்றிருக்கிறாள் என்ற தீர்க்க தரிசனத்தின்படி 1948ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி அது ஒரு வெள்ளிக்கிழமை நாளாய் காணப்பட்டது. யாரும் எதிர்பார்க்காத நேரத்திலே கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படிக்கு இஸ்ரவேல் தேசமானது ஒரு பகுதி யூதர்களுக்கு கையளிக்கப்பட்டு அங்கே இஸ்ரவேல் தேசம் பிறந்ததாக இன்றைக்கு சரித்திரம் கூறுகிறது. இதை கர்த்தர் வேதத்திலே ஏற்கனவே எங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் கூறிவிட்டார். ஆமென். எனவே இப்படியாக அவர்கள் தேசமானது உருவாக்கப்பட்ட நேரத்திலே ஓசியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஓசியா புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அநேக நாள் ராஜாவும் இல்லை, அதிபதியும் இல்லை, பலி செலுத்துதலும் இல்லை, இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் இருப்பார்கள். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களே கர்த்தரை நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள் என்ற வார்த்தை 1948ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி கர்த்தர் சொன்ன வண்ணமாகவே நிறைவேறியது. எனவே இந்த தீர்க்க தரிசனத்தை பாருங்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த பொழுது சொன்னார், அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதிலே இளங்களை தோன்றி துளிர்விடும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அங்கே வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் நீங்கள் கேட்கலாம், இந்த அத்திமரம் என்று சொல்லுகிறது யார் என்று கேட்பீர்களே. ஆனால் இந்த அத்திமரம் என்பதை எரேமியா தீர்க்கதரிசி எங்களுக்கு யார் என்பதை கூறுகிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே அத்தி பழங்கள் யூதர்கள் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அத்தி பழங்கள் யூதர்கள் என்றால் அதன் மரம் எப்படி அழைக்கப்படும்? அது இஸ்ரவேல் தேசம் என்று அத்தி மரம் அழைக்கப்படுகிறது. எனவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இருக்கும் பொழுது சொன்னார், அத்தி மரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதன் இளங்கிளை தோன்றும் பொழுது கர்த்தருடைய வருகை சமீபமாயிற்றென்று. அப்படியானால் 1948ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி அத்தி மரமாகிய இஸ்ரவேல் தேசம் துளிர் விட்டதே எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாக இருக்கிறது. இது நானும் நீங்களும் ஜீவிக்கிற காலம் கடைசி காலம் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பதாக இஸ்ரவேல் தேசம் துளிர்விடும் என்று இயேசு சொன்ன தீர்க்க தரிசனம் அங்கே 1948ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி நிறைவேறியது. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் இன்றைக்கு அத்திமரம் துளிர்த்து இன்றைக்கு எத்தனை வருஷமாகிறது? 76 வருஷம் கடந்து விட்டது. கர்த்தருடைய வருகை எனக்கும் உங்களுக்கு முன்பாய் சமீபமாய் காணப்படுகிறது. எனவே இந்த வாக்குத்தத்தங்கள் மூலமாய் அத்திமரம் துளிர்த்து விட்டது. இயேசு சீக்கிரம் வருகிறார். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, தாவீது என்பவனை ராஜாவாக வைப்பேன், தாவீது என்பவனை ராஜாவாக வைப்பேன் என்று. அப்படியானால் இஸ்ரவேல் தேசம் சுதந்திரம் அடைந்து 1948 மே மாதம் 14ஆம் தேதி சுதந்திரம் அடைந்த பொழுது இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாய் வந்த பிரதமருடைய பெயரை நீங்கள் கேள்விப்பட்டால் கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் எவ்வளவு மெய்யாக நிறைவேறி இருக்கிறது என்பதே எனக்கும் உங்களுக்கும் சாட்சியாக காணப்படுகிறது. இஸ்ரவேலுக்கு முதலாவது பிரதமருடைய பெயர் டேவிட் பென்குரியன் என்று அழைக்கப்பட்டார். எனவே இங்கே பாருங்கள், கர்த்தரும் சொன்னார், இஸ்ரவேல் உருவாக்கப்பட்ட பின்பதாய் தாவீதை அவர்களுக்கு தேவன் ராஜாவாக கொடுப்பார் என்று. அப்படியானால் முதலாவது பிரதமரும் டேவிட் பென்குரியன் என்று தான் பேரோடு அழைக்கப்பட்டு அங்கே பதவியை ஏற்றாரே. ஆனால் கர்த்தர் ஜீவனுள்ள தேவனாய் காணப்படுகிறார். தீர்க்க தரிசனங்கள் பொய்த்து போகவில்லை. எனவே நானும் நீங்களும் ஜீவிக்கிற காலம் கடைசி காலமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வருகை நாட்களாய் இருக்கிறது. ஒரு 1900 வருஷமாக அழிக்கப்பட்ட ஒரு இனம், அழிக்கப்பட்ட ஒரு தேசம், அழிக்கப்பட்ட ஒரு மக்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு 76வது வருஷத்திலே ஜீவித்துக் கொண்டிருப்பார்களே. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் சீக்கிரமாய் வந்து கொண்டிருக்கிறார் தேவ சபையே. எனவே 1900 வருஷமாக அழிக்கப்பட்ட ஒரு இனம், சிதறடிக்கப்பட்ட ஒரு இனம், இல்லாமல் போனதென்று சொல்லப்பட்ட ஒரு இனம் மீண்டும் உருவாக்கப்பட்டிருக்குமே. ஆனால் அதை செய்ய வல்லவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஏனென்றால் அவர் ஜீவனுள்ள தேவனாய் காணப்படுகிறார். அப்படிப்பட்ட தேவனை தான் நாங்கள் இன்றைக்கு ஆராதிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். எனவே கர்த்தரை நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் இன்னும் ஒரு பாகத்தில் உங்களை சந்திப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.